மார்னிங் வேக்கப் பண்ணதும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு எங்கள் ஊர் கோயில் திருவிழா. ஸோ கோயில் திருவிழாவோடனால வாட்டர் கவுண்ட் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு கையில் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் தான் கோயிலில் இருந்தோம். அப்புறம் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கிளம்பி கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். போட்டிங் வந்து 75 ரூபா டிக்கெட்டு. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து லைனில் நிற்காம ஈஸியாக ஃப்ரெண்டில் வந்து போயிட்டோம். அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷனில். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கன்னியாகுமரிக்கு இப்போ ஈஸியாக போய்க்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சீசன் டைம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக கூட்டம். ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா நீங்கள் வந்து 300 பே பண்ணி ஃபாஸ்ட் லைனில் போகிற மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை யாரையாட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கன்னியாகுமரிக்கு இந்த டைம் நீங்கள் வரதா இருந்தால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனதுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போய் சுற்றி சுற்றி நிறைய கிரிஞ்சு வேலை பண்ணி வச்சுருந்தோம். கிரிஞ்சுனா சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் கேங்காக போய் நிறைய பேர்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்புறம் என்னன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ ட்ரீட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எல்லாரும் நாங்கள் ட்ரீட்டுக்கு போயிட்டோம். என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? அப்புறம் இதான் என்னோட ப்ராக்ரஸ் செல்ஃபி. அப்படி இந்த டேயை முடிச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.